வணக்கம் ரீதி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியை சேர்ந்த பாண்டித்துறை மற்றும் முனீஸ்வரர் 2 பேரும் உள்ள திருப்பாலை பகுதியில் கொத்தனார் வேலை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் சொந்த ஊரில் நடைபெறும் விழா விட்டு இருவரும் இன்று காலை விருதுநகர் நோக்கி ஈசகன் சென்று கொண்டிருந்த மதுரை மாவட்டத்தில் சின்ன உடைப்பு போது விமானம் செல்வதை பார்த்து கொண்டே வளைவு சாலை வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. வாகனம் ஈசகன் வாகனம் சாலையோடு தடுப்பு கம்பியில் மோதி பெரும் விபத்துக்குள்ளானது. இந்த மற்றும் முனீஸ்வரர் ஆகிய இருவரும் சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் இருந்து சம்பவத்திற்கு வந்த மண்டல நகர் போக்குவரத்து காவல்துறையினர் தற்போது பிரேத பரிசோதனைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து பெருங்குடி காவல்துறை தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் மதுரை மாவட்டத்தில் விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த விமான நிலைய ஓடுதளம் அங்கிருந்து பார்த்தால் அழகாக தெரியக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. இதனால் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய பொதுமக்கள் அந்த பகுதியில் நிறுத்தி தங்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் நிறுத்தி அந்த விமான நிலைய ஓடுபாதையில் விமானம் செல்லும் அந்த காட்சிகளை காண்பது வழக்கம். இந்த நிலையில் இந்த 2 சக்கர 4 சக்கர வாகனத்தில் செல்போர் பார்க் செய்து விட்டு அதை இறங்கி காண்பர். அந்த 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அதை வாகனத்தில் சென்றவாறே ஒவ்வொரு வாகனத்தில் செல்லும் அந்த விமானத்தை ஆளாந்து பார்த்து சென்றதால் அது எதிரே வரக்கூடிய வாகனம் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பொருட்கள் மோதக்கூடிய ஏற்படுகிறது. இதை கட்டணம் கொண்டு வருவதற்காக அங்கு காவல்துறை ஈடுபட வேண்டும். இதுபோல் சம்பவம் நடக்காத வண்ணம் காவல்துறை பாதுகாப்பணி ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை தொடர்ந்து விபத்து காரணமாக அப்பகுதியில் ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ரதி, மதுரை விமான நிலையம் அருகே வானில் சென்ற விமானத்தை பார்த்தவாறே பைக்கில் சென்ற இருவர் சாலை தடுப்பில் மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை செய்துள்ள கார்த்திக் வழங்கியதை கேட்டோம்.